தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்தோனேஷியாவில் ஃப்ளோர்ஸ் தீவில் உள்ள எரிமலை வெடித்து சிதறிய அந்த காட்சிகள் தான். வெளிப்பாறையில் முதல் பாறையில் பார்க்கும்போது அழகாக கோடிட்டு ஆறு ஓடுவது தெரிகிறது. ஆனால் பக்கத்தில் செல்ல செல்ல அந்த எரிமலை வெடித்து சிதறுகின்ற காட்சிகள் மிக மிக ஆபத்தான ஒரு காட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த எரிமலை வெடிப்பு கடந்த மாதம் நிகழ்ந்தது. அந்த பதிவுகள் தற்போது அந்த காட்சிகள் எடுக்கிற ட்ரோன் காட்சிகள் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த இந்தோனேஷியன் ஃப்ளோர்ஸ் தீவு என்பது இந்தோனேஷியாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள தீவு. இங்கு 2 எரிமலைகள் இருக்கின்றன. ஒன்று லெக்கி எரிமலை, மற்றொன்று ஃபோரம்பியோன் என்ற ஒரு எரிமலை. இதில் லெக்கி எரிமலை வெடித்து சிதறி அங்கிருந்து வருகின்ற எரிமலை குழம்பு ஓடுகின்ற காட்சிகள் தான் இவை. பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சி அளித்தாலும் அருகில் செல்ல முடியாத ஒரு சூடு இருக்கக்கூடியது. இந்த எரிமலை குழம்பு ஓடி அங்கிருந்து வெளியேறி அந்த சாம்பல், எரிமலை சாம்பலானது கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சாம்பல் படர்ந்து அங்கு 3 தினங்கள் இருண்டே காணப்பட்டிருக்கு. சூரிய வெளிச்சமே வராத அளவுக்கு இருண்டு போய் காணப்பட்டிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 10 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்த எரிமலை வெடித்து சிதறியதால் ஏற்பட்டது. நீங்க அந்த எரிமலை குழம்பு வெடித்து சேர்ந்த காட்சிகளை பாருங்கள். உண்மையிலே பிரமிக்க வைக்கின்ற காட்சி என்றுதான் கூற வேண்டும். இந்த எரிமலை குழம்புதான் கிட்டத்தட்ட 1000 டிகிரிக்கு மேல் சென்டிகிரேட் இருக்கக்கூடிய அளவுக்கு வெப்பம் கொதித்து வெளியேறுகின்ற காட்சிகள் இந்த எரிமலை குழம்பு காட்சிகள். அங்கிருந்து வெளியேறி அது ஆறு போல ஓடி அந்த எரிமலை குழம்பு படிந்து சாம்பலாக மேலே எழும்பி கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்னது போல 4 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலே படர்ந்து இருண்ட பகுதியாக 3 தினங்கள் அந்த பகுதியை இருட்டிலே வைத்திருக்க செய்தது இந்த எரிமலை. இந்த லெக்கி எரிமலை வெடித்து சிதறியது. இந்த எரிமலையானது கடந்த ஆண்டும் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வெடித்து சிதறியது. கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் அதனுடைய அந்த சூடு அடங்குவதற்கு 1.5 மாதங்கள், அந்த எரிமலை குழம்பு ஆறுவதற்கு 1.5 மாதங்கள் ஆனது. தற்போது நவம்பர் மாதம் வெடித்து சிதறியது. நவம்பர் மாதம் வெடித்து சிதறிய எரிமலையின் குழம்புகள் இன்னும் ஆறாமல் தற்போதுதான் ஆற ஆரம்பித்திருக்கு. ஆனால் இன்னும் பல இடங்களில் அந்த எரிமலை குழம்பு சிறு ஓடை போல ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சிகள் எல்லாம் தற்போது அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த அப்போது வெடித்து செல்லும்போது எடுக்கப்பட்ட காட்சிகள் தான், அந்த ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் தற்போது வைரலாக வெளியாகி தற்போது ஆசிய பிராந்தியம் முழுவதும் இந்த காட்சிகள் வைரலாகி கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகள் நமக்கு கிடைத்தது. அந்த பிரத்யேக காட்சிகளை தான் தற்போது நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேயர்களுக்காக நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் மிக தெளிவாக இயற்கை சொல்லும் ஒரு விடயம், இயற்கை அழகான இடங்கள் எல்லாம் ஆபத்தும் இருக்கிறது, அழகும் ஆபத்தும் ஒன்றாயிருக்கும் வகையிலான ஆச்சரிய காட்சிகள் என்ற வகையில் இயற்கை நமக்கு சொல்லாமல் சொல்லும் பாடத்தை தான் தற்போது இந்த காட்சிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.